கைஸ் 10th அண்ட் 11th ஸ்டாண்டர்டுக்கு இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் வந்து சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறாங்க இல்லையா? ஒரு பயம் இருக்கும். சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றாங்களே, கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்குமா, கஷ்டமா இருக்குமா, நம்மளால படிக்க முடியுமா, முடியாதா? எந்த கவலையும் வேணாம். எல்லாத்தையுமே ஃப்ரீயா விட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கோசரம், எஸ்பெஷலி இது வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கான வீடியோ. 10th ஸ்டாண்டர்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம சேனல்ல நம்ம டியூஷன் சார்பா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஷின் பேங்க் ரெடி பண்ணிருக்கோம். ஆக்சுவலா போன வருஷமா நம்ம விட்டுருந்தோம். போன வருஷத்தோட ஒரு அப்டேட்டட் ஃபார்ம் தான். ஏன்னா போன வருஷம் நான் ஒரு 19 கொஸ்டின் பேப்பர் கொடுத்திருந்திருப்பேன். இந்த வருஷம் லாஸ்ட் இயர் நடந்த 2 பப்ளிக் எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஆஹ் ஏப்ரல் 2025, அதுக்கப்புறம் ஜூன்ல நடந்த சப்ளிமெண்டரி எக்ஸாம். அந்த 2 கொஸ்டின் பேப்பரையும் ஆட் பண்ணி ஒரு அப்டேட்டட் கொஸ்டின் பேங்க் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வித் 1 மார்க் ஆன்சர் கீயோட. ஓகேங்களா? இதுல என்னென்னலாம் உங்களுக்கு கொடுத்திருக்கோம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் 2019 டு 2020 கவர்மெண்ட்ல இருந்தே கொடுத்த ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் அதை அட்டாச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எவ்ரி இயர் நடந்த பப்ளிக் எக்ஸாம் அண்ட் சப்ளிமெண்டரி எக்ஸாம் பாருங்க. ஏப்ரல் அண்ட் ஜூன் 2025, மார்ச் அண்ட் ஜூன் 2024, ஏப்ரல் அண்ட் ஜூன் 2023, மே அண்ட் ஜூலை 2023, அதுக்கப்புறம் 2021 செப்டம்பர், 2020 செப்டம்பர். இந்த 11 கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டியூஷன் சார்பா எடுக்கப்பட்ட 10 கொஸ்டின் பேப்பர் இருக்கும். டோட்டலா 21 கொஸ்டின் பேப்பர் ஒன்லி ஃபார் 10th ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் லைன் பை லைனா கொடுத்துருக்கேன். இதை மட்டுமே படிச்சா போதுமா சார், எங்களால் 10th வந்து ஈஸியா மார்க் எடுக்க முடியுமா அப்படின்னு தாராளமா எடுக்கலாம். எவ்வளவு மார்க் சார் அப்படி எடுக்க முடியும்? இப்போ 75 மார்க் நமக்கு டெஸ்ட் அப்படின்னா ஒரு 65 to 70 நம்ம ஈஸியா எடுத்துடலாம். இதுல கூடிய அத்தனை 21 கொஸ்டின் பேப்பர்ஸுமே நீங்க படிச்சுக்கணும். பட் நான் வந்து இதை அப்லோட் பண்றது எதுக்காக அப்படின்னா, நீங்க மாடல் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா எழுதி பார்த்திருப்போம். பிளஸ் டைம் எப்படி மேனேஜ் பண்றது நமக்கு தெரிஞ்சிரும். எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி எழுதணும் அப்படிங்கறது நம்ம லேர்ன் பண்ணிப்போம். அதுக்காக தான் உங்களுக்கு இத்தனை கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்கேன். பிளஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் எது எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக தான். ஓகேங்களா? சோ உங்களுக்கு எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இதுல வந்து இங்க டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ் மட்டும் பாருங்க போதும். உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸாம்ல இதுல இருக்கிறத மட்டும் தான் கேட்பாங்க. எக்ஸஸா வேற கொஸ்டின்ஸ் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. டயக்ராமேட்டிக் கொஸ்டினுக்கு மட்டும் கன்ஃபார்மா நான் சொல்றேன். ஓகேங்களா? அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல நான் இதுல கொடுத்துருக்கூடிய ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்தாவே போதும். நம்ம கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறது இல்லாம கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வேற என்ன இம்பார்ட்டன்டா இருக்கு அப்படிங்கறத எடுத்து நம்ம டியூஷன் சார்பா எடுத்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு காட்டுறேங்க. இங்க இருந்து இருக்கு நம்ம டியூஷன் சார்பா எடுத்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஓகேங்களா? இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸே கொஞ்சம் சேர்த்து படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நீங்க வந்து புக்கையே ஃபுல்லா முடிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இதுல கொடுத்திருப்போம். ஆனா கொடுத்துருக்கூடிய எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் மட்டும். தேவையில்லாத கொஸ்டின்ஸ் வந்து எதுவுமே இதுல இருக்காது. அந்த மாதிரி தான் உங்களுக்கு எடுத்திருப்போம். பிளஸ் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்மே இதுலயே கொடுத்திருப்போம். 1 மார்க்ஸ் முதற்கொண்டு அப்படிதான். அதே மாதிரி லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த 21 கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கான 1 மார்க் ஆன்சர் கீயுமே இதுல இருக்கும். இங்க நான் தனியா கொடுத்துட்டேன் இல்லைங்களா? இது தனியா பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் டெஸ்ட் அப்ப நம்ம பார்க்காம எழுதுவோம் அதுக்காக. ஓகேங்களா? சோ இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து நம்ம வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வீடியோட லிங்க் கொடுத்து பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்க அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சு ரெண்டு மூணு ஒரு குறைஞ்சது ஒரு 5 கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் எழுதி பாத்துருங்க. அப்பதான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். எந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரேண்டமாவே செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கோம். அதனால ரேண்டமா செலக்ட் பண்ணி நீங்க எழுதுங்க போதும். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப பக்கத்துல வந்துட்டதுனால உங்களுக்கு செகண்ட் மிட்டம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறத்துல இருந்து எவ்ரி வீக் சாட்டர்டே ஆர் சண்டே ரெண்டுத்துல ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ வரும் ஒவ்வொரு வாரமே. அதுல நம்ம என்ன போட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பப்ளிக் எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, 10th ஸ்டூடெண்ட்ஸ் மெயினா பப்ளிக் எக்ஸாம்க்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது, செகண்ட் மிட்டம்க்கு அப்புறம் எனக்கு எத்தனை நாள் இருக்கு, அப்போ ஒவ்வொரு வாரமா நான் எப்படி பிளான் பண்ணி பிரிச்சு படிக்கலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு வீடியோ போடுவோம். எவ்ரி வீக் சாட்டர்டே ஆர் சண்டேஸ்ல வந்து உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அதை நீங்க கவனமா பாத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பப்ளிக் எக்ஸாம்க்கு நீங்க ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணலாம். சார் நான் வந்து ஒரு 250 எடுத்துட்டு இருக்கேன் சார் அப்படின்னு இருக்கிறவங்க கூட ஒரு 400 வந்து ஈஸியா எடுத்துடலாம். சோ அந்த மாதிரி பிளான் போட்டு கொடுக்க போறோம். அதுலயே முடிஞ்சா நான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிங்கன்னு சொல்லிடுறேன். அப்படி இல்லைன்னா இப்ப நான் உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் கொடுத்துருக்கேன் இல்லையா, இது எல்லாத்தையுமே கம்ப்ரஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், குவார்டர்லி, ப்ரீவியஸ்ல எல்லாம் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சு எது இதெல்லாம் இம்பார்ட்டன் சொல்லிட்டு நான் லெசன் வைஸ் கொஸ்டின்ஸ் பிரிச்சு வச்சு ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். 1 மார்க் தனியா, 2 மார்க் தனியா, 4 மார்க் கொஸ்டினுக்கு தனியான்ட்டு. அந்த கொஸ்டின் பேங்கையும் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அதுலயும் நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்தடுத்து பப்ளிக் எக்ஸாம்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே நம்ம வீடியோல வந்துகிட்டே இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோல பார்க்கலாம்.